இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசி நேரத்தில நம்ம வித்யா வந்து பயங்கரமான பல்டி அடிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு காரணம் யாரு, என்ன ஏதுன்னு பார்க்குறக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கதிர் இருக்காங்கல்ல, இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த கார்த்தி வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டவுடனே ரகுராமுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்தது. "டேய் கதிர், என்னடா பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க, "என்ன சம்மந்தி, நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சுல்ல. இதுக்கு முன்னாடி எங்கள அவமானப்படுத்துனீங்க. இப்போ பார்த்தா எல்லாரும் முன்னாடி வச்சு எங்கள் வீட்டு பையனை கெட்டவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதான் உங்கள் வளப்பா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சிவராம் வந்து சொல்கிறாங்க, "டேய் என்னடா நீ சின்ன வயசில் வந்து தனவோட சரி நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடா கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா, இவன் வந்து ரொம்ப கெட்டவன் மாமா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "கெட்டவன் கெட்டவன் சொல்கிறல, என்னடா கெட்டவன் அதை சொல்கிறா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "மாமா இவன் சென்னையில் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான் மாமா" அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இவன் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனம் வந்து உள்ளே இறங்குறாங்க. இவன் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான், இந்த கல்யாணத்தை வந்து நான் நடத்த விட மாட்டேன், நான் கண்டிப்பாக நிப்பாட்டிடுவேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். கடைசி நேரத்தில் கரெக்டாக வந்து அதே மாதிரி செஞ்சுட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "டேய் சீனு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் பொண்ணோட வாழ்க்கடா, எதுனாலும் இருந்தாலும் உண்மையை சொல்கிறா" அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி சொல்லிகிட்டு இருக்காங்க. "அத்தை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, இவன் வந்து கெட்டவன், எனக்கு தெரியும். நானும் சென்னையில் தான் வந்து இவர் வேலை பார்த்த காலேஜில் தான் படிச்சிருக்கேன், இது உண்மை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, "அதான் உண்மைன்னு சொல்கிறியே, ஆதாரத்தை காட்டு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கார்த்திக் சொல்கிறாரு, "ஆமாம் நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணால் இல்லையான்னு அப்போ தெரியும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆதாரம் தானே இருக்குது வித்யா" அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. வித்யா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வராங்க. வித்யா வந்தோடனே எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃப்ளாஷ்பேக் போகுது. ஆல்ரெடி வந்து வித்யா வந்து கார்த்தியோட ஆள் வந்து கடத்தினாங்கல்ல, அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம கதிரோட ஆள் போய் டக்குன்னு வந்து நம்ம வித்யாவை அவங்ககிட்ட இருந்து அடித்து போட்டு கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. காப்பாற்றிட்டாங்க நம்ம கதிர். காப்பாற்றிட்டு இங்கே கொண்டு வந்து வீட்டில் விட்டால் அவங்க அந்தர் பல்ட்டி அடிக்காங்க. நானும் வந்து கார்த்தி அவங்க படித்த காலேஜில் தான் நான் வந்து படித்தேன். அவங்க வந்து அங்கே கோச்சாக இருந்தாங்க. அப்போ ரொம்ப நல்லவங்க. நானும் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸில். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு எங்கள் 2 பேர்த்த வந்து சேர்த்து வச்சு பேசிட்டாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப நல்லவர், இவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே யாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. "பார்த்தீங்களா சம்மந்தி, உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் என்னோட வளப்புன்னு சொல்லுவீங்களே ரகுராம், பார்த்தீங்களா உங்கள் பையனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லாவா இருக்குது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி. அடுத்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், இவன் வந்து எங்கள் வீட்டு பையனே இப்படி தரக்குறவா பேசிட்டான், இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா அவன் இங்கே இருக்கக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன செய்ய, அந்த பாட்டி வந்து, "டேய் கதிர் வீட்டை விட்டு போடா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க நம்ம கதிர். அடுத்து அங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருது. பந்தக்கால்லாம் நட்டிடுறாங்க. நட்டி முடிச்சுட்டு வெளியிலே கதிர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து வரட்டும், வித்யா வரட்டும்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து வித்யா வராங்க. வித்யா வந்தோடனே சொல்கிறாங்க, "இப்போ சந்தோஷமா, உனக்கு சந்தோஷமா? அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, என்னாலலாம் வந்து உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வேறு ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பேன்ல. கடைசி நேரத்தில் நான் உண்மையை சொல்கிறேன், வாரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்க. சர்க்கஸில் கூட இப்படி ஒரு பல்ட்டி அடிக்க மாட்டாங்கம்மா, அப்படி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டேன். ஒரு பொம்பளை நீ, அதனால தான் நான் வந்து அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன், இந்நேரம் நடக்கிறதே வேறு" அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "இங்கே பாருங்கள், நடந்த விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசாதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "என்னடா இருந்துச்சு சொல்லு, பணத்துக்கு வேலை போயிட்டியா? கார்த்தி வந்து உன்னை மிரட்டினானா, காசு கொடுத்தானா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "மிரட்டினது என்னமோ உண்மை தான், ஆனால் கார்த்தி வந்து மிரட்டலை. என்னை மிரட்டினது நீங்கள் யார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த பொண்ணு தான் என்னை வந்து மிரட்டுச்சு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "யார்?" அப்படின்னு கேட்டோடனே, "அந்த தனலட்சுமி தான்" அப்படின்னு சொன்னோடனே ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. இவங்க ஃப்ரெண்டும் கதிரும் போய் அந்த பொண்ணை வந்து, "நீ எங்கள் வீட்டில் வந்து உண்மையை சொல்லுன்னு" சொல்லிட்டு போவாங்களே. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சே வந்து அந்த தனம் வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதிரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசி முடிச்சுட்டு வெளியில் போன பிறகு திருப்பி நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனம் வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படியே நைஸாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனேயுமே அங்கனக்குள்ளே அந்த வித்யா வந்து கேட்குறாங்க, "ஹலோ யாரும்மா நீ, உனக்கு என்ன வேணும், நீங்கள் யார்?" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், "நான் யாரா, நீ என்னோடய வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த தனலட்சுமி நான் தான், சொல்லு எவ்வளோ காசு வாங்கினேன், எதுக்கு இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "யார், நான் நடிக்கிறேனா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாம், கதிர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ தான் நடிச்சுக்கிட்டு இருக்க என்னோடய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக. நான் வந்து என்னோடய இலக்கையே அவர் வந்து நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. அவளை நான் லவ் பண்ணுறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு" அப்படிங்கிற மாதிரி வந்து வித்யா சொல்ல வராங்க. "நீ ஒல்ல சொல்ல வேண்டாம், நீ வந்து கதிரோட ஆள், அவன் ஆல்ரெடி வந்து என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அது ஒன்றே வச்சு தான் நிப்பாட்ட போகிறானா? இங்கே பாரு, நான் தயவு செய்து உன்னோட கையை பிடிச்சி காலான்னு நினச்சி கேட்குறேன், எங்கள் வாழ்க்கையில் மட்டும் குறுக்க வராத, அப்படி வந்தேன்னா அதுக்கடுத்து நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அதை அப்படியே கதிர்கிட்ட சொன்னோடனே கதிரும் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.